மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் இந்த நாளில் பார்க்கலாம். 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்றதை பார்க்கலாம். சரியா? பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவளை நோக்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள் அப்படி சொல்கிறார். ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? வரவழைத்தார், என் பக்கத்தில் வாங்க சொல்கிறார். அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள் அப்படி சொல்கிறார். வேதாந்தத்தில் ஆண்டவர் நிறைய காரியங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கார். இந்த உலகமும் நிறைய காரியம் சொல்லுது. ஆனால் உலகத்தின் காரியத்துக்கும் ஆண்டுடைய காரியத்துக்கு ரொம்ப வித்தியாசம் உண்டு. அதை ஏசாயாவில் வாசிக்கும்போது, ஏசாயா 55 வாசிப்போமானால் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய நினைவுகள் வேற, உங்களுடைய நினைவுகள் வேறுன்னு சொல்லி ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறத நம்ம வாசிக்க முடியும். சரியா? என்னுடைய நினைவுகள் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 55:8, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை வாசிங்கன்னா, பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது அப்படி சொல்றார். நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். யாருடைய இங்கே ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, நான் சொல்றதை நீங்க கேட்டு செவி கொடுத்து உணருங்கள் அப்படி சொல்றார். ஆண்டுடைய ஆலோசனை தான் மிக உயர்ந்த ஆலோசனையாக இருக்குது. நமக்கே சொந்த ஐடியாலாம் இருக்கும். சிலதெல்லாம் எது நல்லது கெட்டது இதாங்க அப்படி சொல்லுவோம். இந்த 21வது நூற்றாண்டில் இது 22வது நூற்றாண்டா 21வது நூற்றாண்டு? இல்லை, வருஷம் 24, நூற்றாண்டு 21வது நூற்றாண்டில் யாரும் என்னமோ சொல்கிறாங்க. சரி, 21வது நூற்றாண்டில் இப்படி தாங்க வாழ முடியும், இப்படி செஞ்சாதாங்க பிழைக்க முடியும், பைபிள் சொல்கிறபடியெல்லாம் என்ன பண்ண முடியாது, செஞ்சாலாம் சரிப்பட்டு வராதுங்க அப்படி சொல்லுவாங்க. சரியா? குட்டை அதாவது குனிய என்ன பண்ணுவான், குட்டுவான், மொட்டத்தில்னா மிளகா அரைச்சிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகம் அப்படி தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவர் இந்த பூமியில் எப்படி வாழ வேண்டும், எது சரி என்பதை அழகாய் சொல்கிறார். அதை தான் இந்த இடத்துல சொல்லும்பொழுது, உங்களுடைய நினைவுகள் வேற, என் நினைவுகள் வேற, உங்களுடைய வழிகள் வேற, என்னுடைய வழிகள் வேற, உங்களுடைய வழிகளும் உங்கள் நினைவுகளை விட என்னுடைய வழிகள் வானத்துக்கு எவ்வளோ உயரமோ அவ்வளவு மேலானது அப்படி சொல்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் சொல்கிறத நீ கவனி, செவிக்கொடு, உணர்ந்துக்கோ அப்படி சொல்கிறார். இன்னைக்கு என்ன படிக்க போகிறோன்னு சொன்னால், தீட்டுன்ற ஒரு காரியத்தை பற்றி படிக்க போகிறோம். எது தீட்டு அப்படின்னா இந்த பகுதியில் அழகாய் சொல்லுகிறார். சரியா? தீட்டுனா என்னது? ஓகே, நம்மை அசுத்தப்படுத்துகிற ஒரு காரியம். ஒருத்தர் தீட்டா இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க அசுத்தமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால் அவங்கள என்ன பண்ண மாட்டாங்க, தொட மாட்டாங்க. பார்த்தா தீட்டு அது கூட இல்லை, அது வேண்டாம். ஆனால் தொட்டா தீட்டு, சிலதை தொட்டுட்டா தீட்டு ஆகிட்டாங்க சொல்லுவோம். சிலதை சாப்பிட்டுட்டா என்ன பண்ண ஆயிடுச்சு, தீட்டு ஆயிடுச்சு சொல்லுவோம். ஒரு சில நாங்கள் இருக்கிறப்ப அங்கே மனைவிக்கு பிரசவம் பார்க்கும்போது கணவன் தான் பார்க்கணும். அவங்க ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போக மாட்டாங்க. இப்போ போகிறாங்க. நாங்கள் இருந்த நேரத்தில் நாங்கள் தான் அதை உடைச்சோம். ஆலிஸ் ஒரு 3-4 டெலிவரி பார்த்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கணவன் தான் டெலிவரி பார்க்கணும். சரியா? இது தான் ஒரு ரூம்னு சொன்னால், அந்த ரூமுக்குள்ளே சொந்த தாய் கூட உள்ளுக்கு வர மாட்டாங்க. ஏன் வர மாட்டாங்கன்னா, அந்த ரூமுக்குள்ளே காலை வச்சுட்டாலே அவங்க என்ன ஆயிடுவாங்க, தீட்டாயிருவாங்க சொல்லி. அவங்க சாயங்காலம் வரைக்கும் தீட்டு, அவங்கள யாரும் தொட்டுட்டாங்கன்னா தீட்டாயிருவாங்க. சாயங்காலம் குளித்த பின்னாடி தான் அவங்க. ஸோ இது அந்த பெண் எத்தனை நாள்னு சொல்லியிருக்கு, அது நாள் வரைக்கும் யாரையும் தொடக்கூடாது, யாரும் அந்த ரூமுக்குள்ளே போகவே மாட்டாங்க. இப்படி இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாமே மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஏசாமிக்குள்ளே வந்ததுனால எல்லாமே மாறிடுச்சு. இப்போ தீட்டுன்னு சொன்னால் நம்ம அசுத்தமாகிறோம், நம்மளை யாரும் தொட முடியாது, அந்த மாதிரி தான்
அதனுடைய அர்த்தமாக இருக்குது. இந்த பூமியில் வந்து எதையாவது சாப்பிட்டுட்டா தீட்டு, எதையாவது தொட்டுட்டா தீட்டு, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனால் தீட்டாகிறோம் அப்படிலாம் சொல்லி. ஐயப்பன் கோயிலுக்குள்ளே ஒரு சினிமா நடிகை போனோடனே சாமி என்ன ஆயிடுச்சு, தீட்டாயிருச்சுன்னு சொல்லி. சரி, இன்னைக்கு கூட பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. மோடி ஐயா வந்து ராமர் கோயிலில் அந்த சிலையை அவர் தான் தூக்கி வைக்கிறதுனா, இல்லை அவர் தூக்கி வைக்க முடியாது, அவர் மனைவியை கைவிட்டவர், அதனால் சாமி தீட்டாயிருன்னு சொல்லிட்டான். உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல. பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு இப்போ. சரி, எதற்கு எல்லாத்துக்கும் நான் புரிஞ்சிருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சாமியே இப்போ நீங்கள் நானும் போய் சாமியை தொட முடியாது. சரி, இந்து கருவறைக்குள்ளேயே போக முடியாது. சாமியை தொட்டால் என்ன ஆயிரும், சாமி தீட்டாயிரும் சொல்கிறாங்க. ஏன் பிராமணர்களை நம்ம போய் தொட்டுட்டோன்னா அவங்க தீட்டாயிருவாங்கன்னு சொல்லுவாங்க. முன்னாடியெல்லாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் பாப்பாத்தி அவங்களாம் இருந்தாங்க. ஒரு அம்மா, நாங்கள் அவங்க வீட்டில் தான் போய் விளையாடுவோம், பிள்ளைங்களோட எல்லாம் விளையாடுவோம். அந்த அம்மா மேலே இங்கே கை பட்டுருச்சுன்னா போய் குளிச்சுட்டு வந்துடுவாங்க. வம்புக்குன்னு அவங்கள போய் தொட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் சரி, அது சின்ன வயசில். இந்த தீட்டுன்றது வந்து பல காரியங்கள் இருக்குது. ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 1 அதிகாரம். தானியேல் தீட்டு பற்றி சொல்கிறார். தானியேலின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது வாசிக்கல, நானே கூட வாசிக்கிறேன், நான் ரெக்கார்ட் ஆகிறதுனால. என்ன சொல்கிறார் என்பதை பார்க்கலாமா? தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு அப்படி சொல்லி வாசிக்கும். எதனால? ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி அது சாப்பிட மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப இது எதை பத்தி தான் சொல்லுது? சாப்பிடுகிற காரியம். பழைய ஏற்பாட்டில் நிறைய காரியங்கள் ஆண்டு பிரித்து வச்சிருந்தாரு. இந்த மிருகத்தை சாப்பிடலாம், இந்த மிருகத்தை சாப்பிடக்கூடாது, இந்த பறவைகளை சாப்பிடலாம், இந்த பறவைகளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல ஆண்டு சிலது சுத்தமான பறவைகள், அசுத்தமான பறவைகள்னா ஆண்டு பிரித்து வச்சிருந்தார். எதுக்காக பிரிச்சு? ஆண்டவர் தானே பிரித்து வச்சிருந்தார்ல. எதற்காக ஆண்டவர் அதை செய்தார்? அவர் படைச்சதுல அசுத்தமானதும் சுத்தமானதும் இருக்கா என்ன? அப்ப அசுத்தமானதெல்லாம் அவர் படைத்தாரா என்ன? நீங்க பதில் சொல்லுங்க, நீங்க யோசிக்கணும். எதற்காக ஆண்டவர் அதை செய்தார்? ஆனா புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது சொல்றார், நான் சுத்தமாக்கினதை அசுத்தம் என்று சொல்லாத அப்படி சொல்லிட்டார். புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரப்ப நம்ம எதனாலும் சாப்பிடலாம் சொல்லிட்டார். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்லிட்டார். பவுல் வந்து எழுதும்போது எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு அப்படி சொல்றார். எது உடம்புக்கு நல்லதா கெட்டதா அதை மட்டும் தான் நம்ம பார்க்கலாம். மிச்சப்படி அசுத்தமான மிருகம், அசுத்தம் இல்லாத சுத்தமான மிருகம்லாம் ஒன்றுமே கிடையாது. சரியா? இன்னைக்கு வந்து சைவம் சாப்பிட்டாதான் ரொம்ப ஒசத்தி, அசைவம் சாப்பிட்டா என்னமோ கீழே எல்லாம் பார்க்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. பைபிள் அப்படி கிடையாது. காய்கறி படைத்தவரும் ஆண்டவர் தான், மிருகங்களே எதற்காக தான் படைத்தார். அந்த வசனத்தை வாசிக்கலாமா எல்லாருக்கும்? சிலருக்கு பிரயோஜனமா இருக்கிறதுக்காக. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பைபிள் படி என்ன, உலகம் வந்து 1000 சொல்லலாம். ஒருவேளை உங்களுக்கு மாம்சம் பிடிக்கலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு மாம்சம் சாப்பிட்டதே பழக்கம் இல்லை, நான் சாப்பிட மாட்டேன், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் சாப்பிட்றவங்களே என்ன பண்ணக்கூடாது, மட்டமாக பேசக்கூடாது. அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அப்போ ஆண்டவர் 9வது அதிகாரத்துக்குள்ள, ஆதியாகமம் 9வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 9வது அதிகாரம், எல்லாரும் எடுத்துக்கணும். 9வது அதிகாரம் 3வது வசனம். மற்றவங்க நல்லா கவனிங்க, நான் வாசிக்கிறத கவனிங்க. நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் வந்து ஜீவ ஜந்துக்களை படைத்தார், மனிதர்களை படைத்தார், மிருகங்களையும் படைத்தார், காட்டு மிருகங்களை படைத்தார், நாட்டு மிருகங்களை படைத்தார். அப்ப எல்லாவற்றையும் படைத்தா ஆண்டு சொல்றார், நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமா இருப்பதாக. அப்ப நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடி எல்லா மிருகங்களையும் சாப்பிட்டாங்களா? அங்க நல்ல மிருகம், சுத்தமான மிருகம், அசுத்தமான மிருகம்னு சொல்லி இருந்துச்சா? மோசே எழுதி கொடுக்குற வரைக்கும் அதெல்லாம் கிடையாது. அவங்க எல்லா மிருகங்களையும் என்ன பண்ணாங்க, சாப்பிட்டார். அங்கேயே ஆண்டு சொல்றார், நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக. அது கீழே என்ன சொல்றாரு பாருங்க,
பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். அப்ப சொல்றார், காய்கறியை உனக்கு சாப்பிட்றது கொடுத்தது மாதிரி எதை நான் கொடுத்துட்டேன்? நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவையும் உனக்காக ஆகாரமாய் கொடுத்தேன். இந்த பூமி முழுவதையும் தேவன் எதற்காக படைத்தார்? நமக்காக தான், மனிதர்களுக்காக தான் படைத்தார். கடைசியா மனிதனை படைத்து இந்த உலகத்தை நீ வச்சுக்கோ, நீ ஆண்டுக்கோ, இதுல சந்தோஷமா நீ வாழு, இந்த பூமியை பழுகி பெருகி பூமியை நிரப்புன்னு சொன்னார். அப்ப பூமியில உள்ளவைகள் எல்லாமே மனிதனுக்காக தான் தேவன் படைத்தார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுல முக்கியமானது உணவு வகை. உணவு வகைகள் எவ்வளவு, பயிறு வகைகளை யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு பயிறு வகைகள்ல ஒரே ஒரு பயிர் தான் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? மண்ணாவை சாப்பிட்டுட்டு முறுமுறுத்தது மாதிரி நம்மளும் என்ன பண்ணிடுவோம்? அவ்வளோ வகைகள் இருக்குது. அரிசி பார்த்தாலே நம்மளுக்கு ஒரே பொன்னி அரிசி தான் அதிகமாக தெரியும். ஆனால் அரிசியிலே எவ்வளோ வகைகள் இருக்குல்ல, இவ்வளோ வகைகள். ஒவ்வொரு பழ வகைகளை யோசிச்சு பாருங்க. 12 மாசமும் பழுக்கிற காய்க்கிற பழங்கள் இருக்குது, வெயில் காலத்தில் பழுக்கிற பழங்கள் இருக்குது. விசேஷமாக மாம்பழம்லாம் அந்த நேரத்தில் அழகாக வருது. மனுஷன் அனுபவிப்பதற்காக தேவன் வகை வகையாய் மனுஷனுக்கு என்ன பண்ணியிருக்காரு? படைத்து வைத்திருக்கிறார். இந்த தர்பூசணி எல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் அவ்வளோ உடம்புக்கும் நல்லது. அழகான்ற வெறும் தண்ணி தாங்க, இனிப்பு தண்ணி, அப்படியே பஞ்சு மாதிரி அதெல்லாம் என்ன ஆயிடுது? போயிருது, ஒன்றுமே இல்லாமல் போயிருது. அவ்வளோ அழகாக ஆண்டவர் படைத்து வைத்திருக்கிறார். அதை ஒவ்வொரு நாட்டுக்கும் வெவ்வேறு பழ வகைகளை ஆண்டவர் படைத்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் அதை செய்து வச்சிருக்க யாருக்காக தான்? நமக்காக தான். சரியா? அதனால மீன் வகைகள், மிருகங்கள், பறவைகள் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம் என்பதை ஆண்டவர் சொல்கிறார். ஆனா ஆண்டவர் இடையிலே மோசே மூலமாக ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்தப்ப சொல்றாரு, இவையெல்லாம் நீ சாப்பிடாத, இதெல்லாம் நீ சாப்பிடு, இதெல்லாம் அசுத்தமான மிருகங்கள், இதெல்லாம் சுத்தமான மிருகங்கள் சொல்லி சொல்றாரு. பேழையில சேர்த்துக்கிட்டப்ப கூட சுத்தமான மிருகத்தெல்லாம் 7 ஜோடி சேர்த்துக்கோ, அசுத்தமான மிருகங்களை ஒவ்வொரு ஜோடி மட்டும் பேழைக்குள்ள கொண்டு போ அப்படி சொல்றாரு. அப்ப ஏன் ஆண்டவர் சிலவற்றை அசுத்தமானது என்றும் சிலவற்றை சுத்தமானது சொன்னார்? அந்த கேள்விதான் உங்ககிட்ட கேட்டேன். சொல்லுங்க, ஆண்டு தப்பு பண்ணிவிட்டாரோ? அப்புறம் இப்ப மட்டும் ஆண்டு எல்லாத்தையும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டாரே, ஏன்? ஆண்டவர் நல்லது கெட்டது என்பதை வித்தியாசப்படுத்த நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக என்ன பண்ணினார்? அதை அந்த வேறுபடுத்தினார். அதாவது பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை போல அவர்கள் நடத்தினார். 10 கற்பனைகளை கொடுத்து இப்படி செய்யாத, இப்படி செய்யாத, இப்படி செய் அப்படி சொல்லி குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம்ல, நீ இந்த அப்படியே ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுப்போம். உட்காரு, எந்திரி, படி அப்படிலாம் சொல்லி கொடுப்போம். ஆனால் காலேஜுக்கு போன பின்னாடி நீ பெரிய ஆளாயிட்ட, நீ என்ன பண்ணு? புரிஞ்சு நடந்துக்கோ, அவ்வளோதான் சொல்லும். புரிஞ்சு நடந்துக்கோ, எது உனக்கு நல்லது கெட்டதுன்னு உனக்கு தெரியும், பார்த்து நடந்துக்கோ. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அதே மாதிரி தான் ஆண்டவர் மனுஷர்களுக்கு கட்டளைகளை கொடுத்தப்ப சொல்றாரு, இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் கெட்டது, இதெல்லாம் நீ செய், இதெல்லாம் செய்யாத அப்படின்னு பிரித்து காண்பித்தார். ஆனா புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும் பொழுது நம்மை பெரிய பிள்ளைகளை போல நடத்துகிறார். ஆனா சொல்லலாம், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் தகுதியா இருக்குமான்னு பார்த்து செய்ப்பா அப்படி சொல்றார். நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன்னு சொல்றார். எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்குமான்லாம் பார்த்துக்கோ, நீயே பார்த்து செய் அப்படின்னு சொல்றார். சரியா? அப்ப ஆண்டவர் கற்றுக் கொடுப்பதற்காக தான் அப்படி அவர் செய்தவராக இருக்கிறார். அதுதான் அந்த இடத்துல தான் தீட்டுன்ற ஒரு காரியமும் வருகிறது. இதை நீ சாப்பிடு, இதை நீ தொடு, இதை தொடக்கூடாது, இது தீட்டு, இது தீட்டில் என்றதெல்லாம் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். சரியா? இப்ப நம்ம சிலுவைக்கு பின்பதாக புதிய ஏற்பாட்டின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏசுப்பா என்ன சொல்றாருன்றதை நம்ம படிக்கலாமா? 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. மனுஷனுக்கு, மார்க்கு 7வது அதிகாரம் 15வது வசனம். மார்க்கு 7வது அதிகாரம் 15வது. மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது, அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளோ அவனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்றார். பழைய ஏற்பாட்டில் இதை சாப்பிட்டா தீட்டு, இதை தொட்டா தீட்டு அப்படிலாம் சொல்லி கொடுத்த ஆண்டவர் சொல்றாரு. அதே ஆண்டவர் இந்த பூமியில நமக்கு சொல்லி கொடுக்கிறார். எப்பா
வாயு வழியில உள்ளுக்கு போறது எதுவுமே நம்மளை தீட்டுப்படுத்தாது அப்படி சொல்றார். ஆனா உள்ளே இருந்து புறப்படுகிறவைகளோ அவனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்றது. சரி, இதான் ஆண்டவர் சொன்ன காரியம். நம்ம இப்ப எல்லாமே என்னதான், சாப்பிட்றது தான் தீட்டம், தொடுறது சாப்பிட்றது உள்ள போறது தான் தீட்டுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பைபிள் ஆண்டவர் சொல்றாரு, எது இல்லை, எது தீட்டு இல்லை, நீ சாப்பிட்றதுல ஒன்றும் தீட்டு இல்லை, அது உனக்கு நல்லதா அப்படின்றது புரிஞ்சுக்கணும். அப்புறம் எதுனாலும் சாப்பிடலாமான்னா, சாராயம் சாப்பிடலாமா, போதைப் பொருள் சாப்பிடலாமா அப்படின்னா இல்லை. அதுதான் இங்கே புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரப்போ ஆண்டு தெளிவாக சொல்ல 3 பிரின்சிபல் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டை சொல்ல. ஒன்று சொல்றாரு, நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். சாராயம் குடிக்கிறவங்க என்ன ஆயிடுறாங்க, அடிமையாக மாறிடுறாங்க. முதல்ல விளையாட்டாக தான் குடிக்கிறாங்க. சரியா, நீ காலையில் கூட அதை பற்றி சில காரியங்கள் பேசுகிறேன். முதல்ல விளையாட்டாக தான் குடிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்காக குடிக்கிறாங்க, கல்யாணத்தில் தான் குடிப்பாங்க, ஏதாவது அவங்க விசேஷங்களில் தான் குடிப்பாங்க, எப்பயெல்லாம் குடிக்க மாட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாள் ஆனோடனே என்ன ஆயிடுது, குடிக்காமல் அவங்களால இருக்க முடியாது, கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா மனிதன் அடிமையாக மாறிவிட்டான். சீரியல் பார்க்குறீங்க, பார்த்தாலே மோசமா, ஏன் பார்க்க வேணான்னு சொல்கிறோம்? அது நம்மளை அடிமைப்படுத்துது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பார்க்கலன்னா பைத்தியம் ஆயிடுறாங்க சிலர்லாம். அதை பார்த்துட்டு உட்காந்து அழுகிற கேஸுகள்லாம் இருக்குதா. இவன் நடிக்கிறான்றதை மறந்து போய், ஐயோ செத்தானா சாகலையான்னு தெரியலையே, ஐயோ என்ன ஆச்சோ தெரியலையே பாவம், இப்படியெல்லாம் பேசிட்டு கவலைப்பட்டு பிள்ளைய பற்றி யோசனை கிடையாது, எதை பற்றி கவலை, டிவியில் வந்த ஆளை பற்றி தான் கவலை. அடிமையாயிட்டான், நிறைய பேர் அடிமையாயிட்டான். அதுவும் இல்லை, நிறைய அசுத்தமானதை சொல்லி கொடுக்குறாங்க டிவியில், சொல்லாமல் சொல்லி கொடுக்குறாங்க. கள்ளக்காதலை பற்றி சொல்லி கொடுக்குறான் இல்லையா, எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி இருந்தாலும் தவறான உறவை பற்றி அதில் காமிச்சிக்கிட்டே இருக்கிறான். நம்மளை செய்யன்னு சொல்லலை, அது தவறு இல்லை என்பது போல காமிச்சிக்கிட்டே வராங்க. அதனால தான் அந்த மாதிரி காரியத்தை என்ன பண்ணாதீங்க, பார்க்காதீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா நம்ம மனசில் எது பதிஞ்சிரும், அது தப்பு இல்லைன்னு பதிஞ்சிருங்க. நம்ம குழந்தைங்க மனசில் என்ன பதியும், ஓ அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு ஆயிடுது. அப்புறமா நல்லதுன்னு சொன்னால் அது கேட்காது. இடுப்பில் வச்சுக்கிட்டு குழந்தைய சினிமாவை கூப்பிட்டு போகிறது, சினிமாவில் அவள் ஒருத்திய பின்னாடியே ஓடுறான், அதே மாதிரி தான் பிள்ளை வயசுக்கு வந்தோடனே பின்னாடியே ஓடினா நம்ம திட்டுவோம், நீ தானம்மா கூட்டிகிட்டு போய் காமிச்சாரு செய்யுது. இடுப்பில் வச்சுட்டு போனேன், அப்புறந்தே அவனுக்கு பழக்கி கொடுத்தாச்சு, அது செய்யுது. எவ்வளோ மதியீனமான காரியங்கள் இல்லையா, இது மாதிரி நிறைய. அதனால ஆண்டவர் சொல்றார், நீ அடிமைப்படுவையா பார்த்துக்கோ, எதையாவது செய்தால் அடிமைப்பட்டால் நீ அதை என்ன பண்ணாத, செய்யாத. இன்னொரு காரியம் சொல்கிறார், அது எனக்கு தகுதியா இருக்குமா, நான் ஏசாமி பிள்ளையா இருக்கேன், பைபிளை தூக்குற பிள்ளையா இருக்கிறேன், நான் ஏசாமி வழியில நடக்கிறேன்னு சொல்றேன், ஆனா என் வண்டி சாராய கடைக்கு முன்னாடி போய் நின்றுச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? நல்ல குடும்பத்து பிள்ளை எங்கே போய் நிற்கிது பார் வண்டி, சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க? தவறான இடத்துக்கு போகும்பொழுது சொல்லுவாங்க, பனைமரத்துக்கு கீழே நின்று என்ன குடித்தாலும் தப்பாகி போய், பாலை குடித்தாலும் கல்லுன்னு தான் நினைப்பாங்க, நீயே அங்கே போய் குடிக்கிறன்னு தான் கேட்பாங்க. அப்போ சில காரியங்கள் எனக்கு தகுதி கிடையாது, சில இடத்துக்கு நான் போகவே கூடாது, ஜாக்கிரதையாக நடக்க வேணும். ஆண்டு சொல்ல, நீ எல்லாவற்றையும் செய்யலாம்ப்பா, ஆனால் அது அடிமைப்படுத்துமா உன்னை, உனக்கு தகுதியா இருக்குமா? இன்னொரு காரியம் சொல்றாரு, உனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குமானா, நான் கடவுளுடைய வழியில பரிசுத்தமான வழியில நடக்கிறதுக்கு அது எனக்கு உதவியா இருக்குமா அப்படி கேட்கிறேன். சீரியல் பார்க்கறது கடவுளுக்கு பிரியமா நடக்கிறதுக்கு உதவியா இருக்குமா, இருக்காதா? எல்லாருமே சொல்லுவீங்க இருக்காது. சினிமா பார்க்கறது கடவுளோட வழியில நான் வளர்றதுக்கு அது பிரயோஜனமா இருக்குமானா நிச்சயமா இருக்காது. அப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வந்தோடனே ஆண்டு சொல்றார், நீ எல்லாவற்றையும் செய்ய உனக்கு அதிகாரம்னா நீ பார்த்துக்கோ, அது உன்னை அடிமைப்படுத்துமா, அது உனக்கு தகுதியா இருக்குமா, அது பக்தி விருத்தியை உண்டாக்குமான்னு சொல்லி நம்மை பார்த்து நடந்து கொள்ள சொல்லுகிறார். ஆண்டு சட்ட திட்டம்லாம் போடவே இல்லை, புதிய ஏற்பாட்டுக்கு வர. அதே போலதான் நீங்க சொல்லுகிறார், தீட்டு அப்ப வாயில சாப்பிட்றதுனால தீட்டு இல்லை, உள்ளே இருந்து வருகிறது தான் தீட்டா இருக்கிறது என்று சொல்கிறார். அப்புறம் 16ஆம் வசனம் சொல்கிறார், கேட்கிறதுக்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் அப்படி சொல்றார். ஆனால் உனக்கு புரிஞ்சா புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி தான் ஆண்டவர் சொல்றார். புரிஞ்சா
புரிஞ்சுக்கோ. எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் வெளியே போக சொல்லிட்டார். போயிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. நம்ம 14 என்ன வாசம், எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் கூப்பிட்டு தான் பேசுகிறார். 17 என்ன வாசிக்கிறோம், அவர் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள் பிரவேசித்த போது, ஜனங்களை விட்டுட்டு இவர் வீட்டுக்குள்ள போயிட்டார். வீட்டுக்குள்ள போன உடனே 17வது வசனம், அவருடைய சீஷர்கள் அவர் சொன்ன உவமையை குறித்து அவரிடத்தில் விசாரித்தார்கள். சீஷர்களுக்கு என்ன பண்ணல, விளங்கல. ஏன்னா அவங்க எல்லாருமே இதுல வளர்ந்துருந்தாங்க. இது தீட்டு, இதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடலாம், இதை தொடக்கூடாது, அப்படிதான் வளர்ந்துருந்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உள்ள போறது நம்மளை தீட்டுப்படுத்தாது, உள்ள இருந்து வெளியே வர்றதா என்ன பண்ணும், தீட்டுப்படுத்தும் அப்படி சொன்னோன்னே அவங்களுக்கு விளங்கல. அப்ப எல்லா மக்களும் போன பின்னாடி இயேசுவோடு கூட தனிமையா இருக்கிறாங்க சீஷர்கள். இயேசுட்ட வந்து சொல்றாங்க, எங்களுக்கு விளங்கல ஆண்டவரே, அதை மறுபடியும் எங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படி சொல்றாங்க. 18வது வசனம், அதற்கு அவர், நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவளா, உங்களுக்கு புரியலையா, என்னோட கூட இருந்து உனக்கு விளங்கலையா அப்படி கேட்கிறார். புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாதென்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா அப்படி சொல்ல. புறம்பே இருந்துன்னா வெளியிலிருந்து உள்ளுக்கு போறது நம்மளை என்ன படுத்தா, தீட்டு படுத்தாது அப்படி சொல்றார். 19வது வசனம், அது அவன் இருதயத்தில் போகாமல், வாய் வழியில சாப்பிட்றது வயிற்றுக்கு போகுமா, இருதயத்துக்கு போகுமா, வயிற்றுக்கு தான் போகும். அதான் சொல்றார், அது அவன் இருதயத்துக்குள் போகாமல் வயிற்றிலே போகிறது, அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கி போம். சரியா, நம்ம எல்லாமே சாப்பிட்றோம், ஈவன் கொட்டையை கூட முழுங்கிக்கிறோம் சாப்பிட்றப்ப. அப்புறம் என்ன ஆயிடுது, அடுத்த நாள் காலையில் அது வெளியே போயிடும், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நம்ம சின்ன பிள்ளைகிட்ட தான் பயமுறுத்தும், ஐயோ கொட்டையை முழுங்கிட்டியா மரம் வளர போகுதுன்னு சொல்லுவோம். ஆனால் அது உண்மை கிடையாது. ஒன்று ஜீரணமாயிடும், அல்லது கொட்டை அப்படியே முழுமையாக வெளியேறிடும். சரியா, அப்போ சில நேரத்தில் சாப்பிட வேண்டாததை சாப்பிட்டு விட்டால் கூட வாந்தியில் என்ன பண்ணிடும், வெளியே தள்ளிடும். உடம்புக்கு ஒத்துக்கலைன்னா ஒன்று வாந்தியில் போயிடும், அல்லது வயிற்றால வெளியே போயிடும். அப்போ ஆண்டு சொல்கிறாரு, சாப்பிட்றதுனால ஒன்றும் தீட்டு படுத்தாதுப்பா அப்படி சொல்கிறார். 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம், நல்லா கவனிச்சு வாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படி சொல்றார். மனுஷனுக்குள்ள இருந்து வெளியே வர்றதாங்க தீட்டுப்படுத்தும். அது என்னன்றதை பார்க்கலாமா? 21ஆம் வசனம், அதுதான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். எது எதெல்லாம் நம்மை தீட்டுப்படுத்தினா நம்மை அசுத்தப்படுத்தும். சரியா, பிரயோஜனம் இல்லாதவர்களாய் நம்மை மாற்றிவிடும். அதான் குடும்பத்துக்கும் பிரயோஜனம். ஒரு தாத்தா இருந்தார் இந்த பண்ணை முன்னடைப்புல, அவர் பேர் என்ன, அழகான பேர், சந்தானம் சொல்லி. அவருடைய பையன் ஒருத்தர் இருந்தான். நான் இப்போ சின்ன வயசாக இருந்தனால அவர் சொன்னது ரொம்ப இதாக, இவன் மண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை விண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லைப்பா அப்படின்னார். அது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அவன் மண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை, விண்ணுக்கும், அவன் பரலோகத்துக்கும் வரமாட்டான், உலகத்துலேயும் அவன் பிரயோஜனம் இல்லை. சிலருடைய வாழ்க்கை அப்படிதாங்க இருக்கு, ஒரு பிரயோஜனம் இல்லாத. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை கடவுள் பயன்படுத்த வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், தீட்டு இல்லாததாய் இருக்க வேண்டும். சரியா, தீட்டு உள்ளவங்களை யாரும் தொடமாட்டாங்களே, தீட்டு உள்ள இடத்துக்கு நம்ம போக மாட்டோம்ல, தீட்டு உள்ள பொருளை எடுத்து பயன்படுத்த மாட்டோம்ல. அதே போல நாம் தீட்டுப்படுவோமானால் தேவன் நம்ம எடுத்து என்ன பண்ண மாட்டார், பயன்படுத்த மாட்டார், பிரயோஜனமற்றவர்களாக இருப்போம். அதை தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். எதனாலே நாம் தீட்டுப்படுகிறோம்? 21ஆவது வசனம், எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகி இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். ஸோ இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால், இவைகளில் ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அது என்ன பண்ணும், நம்மை தீட்டுப்படுத்தும். நல்லா படிச்சுக்கோ. நிறைய நேரத்தில் நம்ம வெளியில் உள்ளதை மட்டும்தான் பார்க்குறோம். ஒருத்தர் சுத்தமாக இருந்து ரொம்ப நீட்டாக அழகாக இருந்தானா ரொம்ப நல்ல மனுஷன் யாவே அப்படி சொல்லிடுறோம்ல. சிலர் அழுக்காக இருந்து பரிதாபமாக இருந்தால் திருட்டு பயலாக இருப்பான் போல
அப்படி சொல்லிடுறோம்ல, முகத்தை பார்த்து. நம்ம விழாம்னால வெளியில் தான் பார்க்க முடியும். நம்ம என்ன பண்ணுறது? உள்ளத்தை என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஆனால் தேவன் எதை பார்க்கிறார்? உள்ளத்தை பார்க்கிறார். நல்லா புரிஞ்சு, உள்ளத்தை பார்க்கிறார். அப்போ நானும் நீங்களும் நம்மை பார்க்கும்போது அடுத்தவங்கள பார்க்கறதில்ல, அடுத்தவங்கள உள்ளத்தில் நம்ம பார்க்க முடியாது. சரியா? அப்போ என்னை நான் பார்க்கும்போது என்னுடைய வெளி தோற்றத்தை பார்க்கணுமா, கண்ணாடிக்கு போய் முன்னாடி நின்று பார்க்கணுமா, பைபிளுக்கு முன்னாடி நின்று பார்க்கணுமா? பைபிள் ஒரு கண்ணாடி மாதிரி தான். அது நம்முடைய வாழ்க்கையை அப்படியே காட்டும். நான் கடவுளுக்கு பிரியமா வாழ்ந்துட்டு இருக்கிறேனா, கடவுளுக்கு பிரியம் இல்லாத வாழ்றேனான்றத வாசிக்கும் போதே சொல்லிடும். அது ஆண்டு தெளிவாக சொல்ல, நீ தப்பு பண்ற, இதை நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். ஸோ நம்ம வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கையில் ஓடுகிற சிந்தைகளை, உள்ளேந்து வருகிற வார்த்தைகளை தேவன் என்ன பண்ணிட்டே இருக்கார்? பார்த்துட்டே இருக்கிறார். என்னென்னு பார்க்கலாமா? மறுபடியும் ஒவ்வொன்றா பார்க்கலாமா? பொல்லாத சிந்தனைகள், இதை நம்மளால பார்க்கவே முடியாதுங்க. என் மனசுல ஓடுறது உங்களால பார்க்க முடியுமா? உங்க மனசுல ஓடுறதை என்னால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனா எனக்கு தெரியுமா தெரியாதா? என் மனசுல ஓடுறது எனக்கு தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். அப்ப என்னுடைய சிந்தைகள், நான் என்ன பண்ண ஆகணும்? மோசமான சிந்தனைகள் என் மனசுல வந்துகிட்டே இருக்குமானால் நான் அதை சரிப்படுத்தணுமா வேண்டாமா? சரிப்படுத்தணுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதுக்கு நான் இடம் கொடுக்க கூடாது. தாவீது சொல்லும்போது சொல்கிறான், ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கும் இந்த வாக்கை இருதயத்தில் வைத்து வைத்தேன். நம்ம கேடுகெட்ட உலகத்துல வாழ்றோம். தவறான காரியங்கள் நமக்கு கண்ணில் பட்டுறது, தவறான காரியங்கள் நம்முடைய காதுகளில் விழுந்துருது. அதனால நம்முடைய சிந்தை என்ன பண்றது? கெட்டு போயிடுது இல்லையா? அதனால்தான் தேவையில்லாத பார்க்காதீங்கன்னு சொல்றது. தேவையில்லாததை பார்க்க வேண்டாம், தேவையில்லாததை நாம் கேட்கக்கூடாது. தப்பான காரியங்களை பேசுகிற நண்பர்கள் இருப்பார்கள். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரவங்க தேவையில்லாத புறணி பேசுகிறது, அசுத்தமானதை பேசுறது இருந்தா, சினிமாவை பற்றியும் சீரியலை பற்றி பேசுகிறவங்கள இருந்தா, அந்த இடத்துல இருந்து நீங்கள் மெதுவாக நான்றுங்க. ஏன் நகலணும்? நான் ரொம்ப பரிசுத்தங்க, அவங்க ரொம்ப கேவலம், பாவிகள், அப்படிலாம் இல்லை. அது என்ன தீட்டுப்படுத்திடும், என்ன கேவலமாக சிந்திக்க வச்சிரும். சரியா? ஒரு அசுத்தமான காரியத்தை ஒருத்தன் என்கிட்ட சொல்றான்னு வச்சுக்கோங்க, அவன் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அது எங்க சுத்திக்கிட்டே இருக்கும்? கேட்டவன் மனசுல அது சுத்திக்கிட்டே இருக்கும். அதை எடுக்கவே முடியாது. முடியாதா? முடியல. உண்மை, இது உண்மையா? உண்மை இல்லையா? உண்மைதாங்க, 100க்கு 100. ஒரு வாலிப பையன் போய் ஒரு 80 வயசு தாத்தாட்ட கேட்டானா, தாத்தா எப்ப பார்த்தாலும் தப்பான சிந்தனையே மனசுல ஓடுது, இது எப்ப என் மனசை விட்டு போகும் தாத்தா அப்படின்னு கேட்டானா. அவர் சொன்னாராம், என் மனசை விட்டு போன பின்னாடி சொல்றேன்பான்னு. புரியுதா? 80 வயசு ஆனாலும் 90 வயசு ஆனாலும் கெட்ட சிந்தைகள் வர முடியுமா முடியாதா? முடியுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால்தான் நம்முடைய இருதயத்தை நாம் சுத்தப்படுத்த வேண்டும். எரேமியால சொல்லும் பொழுது, எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. மேல உட்காந்துக்கோங்கம்மா, மேல உட்காந்து கவனிக்கலாம். வசனம் என்ன சொல்லுதுன்னா, எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்குது. அதை அறியத்தக்கவன் யாருன்னு சொல்லி வேதம் சொல்லுது. என் மனசுல, என் இருதயத்துல ஓடுற யோசனைகள் சில நேரத்துல எனக்கே பிடிக்கல. ஏண்டா நான் இப்படி இருக்கேன், ஏன் தான் இப்படியெல்லாம் யோசிக்கிறேனோ, கோபமா வருது உள்ளுக்குள்ள. முகம் சிரிக்குது, உதடு சிரிக்குது, ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? கோபம், பொறாமை, எரிச்சல் எல்லாமே இருந்துட்டே இருக்கு. சிலது நாமளே யோசிக்கும் போது, ஏண்டா நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறோம். அதெல்லாம் மாற்ற வேண்டும். தேவன் தான் மாற்ற முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் மட்டும்தான் அதை மாற்ற. அவர்கிட்ட உதவி கேட்கணும். ஆண்டவரே, என் சிந்தையை மாற்றும். ஆண்டு சொல்றாரு, உன் சிந்தையினாலே நீ தீட்டுப்படுகிறாய் என்பதை சொல்கிறார். ஆண்டுகிட்ட பெலன் கேட்கணுங்க. சரியா? தேவையில்லாத சிந்தைகள் வரும் பொழுது உடனடியாக அதை என்ன பண்ணும்? அகற்றணும். ஆண்டவரே மன்னிச்சிருங்க, ஆண்டவரே கேவலமான காரியத்தை யோசிக்கிறேன், அப்படி யோசிக்காம இருக்கிற உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்? சரியான காரியத்தை யோசிக்க ஆரம்பியுங்கள். அதனாலதான் தாவீது சொல்றான், ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை இருதயத்தில்
வைத்து வைத்தேன். ஆண்டுடைய வசனத்தை ஏன் படிக்கணும்? நல்ல காரியங்களை ஏன் கேட்கணும்? ஏன் ஆலயத்துக்கு வந்து வசனத்தை கேட்கணும்? தெரியாதனாலயா? தெரியாதனால இல்ல. நான் கேட்க 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 என் உள்ளம் தேவனுடைய வார்த்தையினாலே நிரம்பும். எதுக்கு இடம் இல்லாம போயிடும்? அசுத்தமான காரியங்களுக்கு இடம் இல்லாமல் போய்விடும். தான் முக்கியமான ஒரு காரியம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. அழகா சொல்றார். அழகான வசனங்கள் இருக்கு. அதான் வாலிபன் தன் வழியை எப்படி சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. நமக்கு ஆசைலாம் இருக்குங்க, நல்லவனா வாழணும், பரிசுத்தமா வாழணும், கேவலமான காரியத்தை நம்ம செய்யக்கூடாதுன்ற ஆசை எல்லாம் எல்லாருக்குமே இருக்கு. குடிகாரனுக்கு கூட தான் குடிக்க கூடாதுன்னு ஆசை இருக்கு. ஆனா அவனால மாற முடியலையே. ஏன் மாற முடியலன்னா, அவன் உள்ளத்தை வேறொன்றினால என்ன பண்ணும்? நிரப்ப வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதை செய்யலைன்னா வெற்றி கிடையவே கிடையாது. அதனாலதான் ஆண்டவருடைய பிள்ளைங்களோட உங்களுக்கு தொடர்பு அதிகமா இருக்கணும். வீட்டில் நீங்க தனிமையா உட்கார்றத குறைக்கணும். தேவையில்லாத இடத்துக்கு போறத நீங்க குறைக்கணும். தேவையில்லாத கேட்கறத குறைக்கணும். தப்பான காரியங்கள் நடைபெறுற இடத்துக்கு நம்ம போகவே கூடாது. அதுக்கு பதில் எங்க போனோம்? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போ. தேவனுடைய வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேளுங்க. கேட்கும் போது என்ன ஆகுனா, நம்முடைய உள்ளம் தேவனுடைய வசனத்தினாலே நிரம்பும். நல் விருப்பங்களை நாம் உருவாக்க வேண்டும். ஆசைகளை உருவாக்கும். இப்ப முதல் காரியம் ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், பொல்லாத சிந்தனைகள். அதுல நமக்கு வெற்றி இருக்கான்னு யோசிச்சு பாருங்களேன். நம்ம கிறிஸ்தவங்க தான், நம்ம விசுவாசி தான், ஆண்டவருடைய பிள்ளை தான். ஆனால் இந்த பொல்லாத சிந்தனையிலே நமக்கு வெற்றி இருக்கா? இது மட்டும் வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்க வளர ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த வெற்றி கிடைக்கலன்னா ஆண்டவர் உங்களோட பேசவே முடியாதுங்க. யோசிச்சு பாருங்க. சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறப்ப கூட எந்த சிந்தனை வரும்? கேவலமான சிந்தனைகள் வருமா வராதா? நீங்க வரதுக்கு முன்னாடி பிசாசு உள்ளுக்கு வந்துருவான். யாரை கெடுக்கிறதுக்கு? நம்மளை கெடுக்கிறதுக்கு. நம்ம பக்கத்துல தான் உட்கார்ந்துருப்பான். ஆண்டவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்றது மாதிரி யாரும் சொல்றா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதாவது உன்னை கவுக்காம நான் விடுகிறது இல்லைன்னு அவன் சொல்றான். இது உண்மைங்க. அது ஏன்னா அவனுடைய வேலை என்னன்னா, நம்மளை என்ன பண்ணும்? பிரயோஜனம் இல்லாதவர்களாக, தீட்டானவர்களாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவன் முயற்சி எடுக்கிறான். இப்போ முதல் காரியமா ஆண்டவர் சொல்றது பொல்லாத சிந்தனை. நல்லா புரிஞ்சுக்கோ. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் சுத்தமான காரியத்தை யோசிக்கிறவனாக நான் மாற வேண்டும். ரெண்டாவது காரியம் பாருங்களேன், 2-3 விபச்சாரங்களும் வேசித்தனங்களும். அப்படி சொல்லி விபச்சாரம்னா அதாவது சொல்ற காரியம்னா திருமணமானவர்களிடத்திலே காணப்படுகிற தவறான ஒழுக்க கேடு. வேசித்தனம் என்று சொல்லும் பொழுது திருமணம் ஆகாதவர்களிடத்திலே காணப்படுகிற ஒழுக்க கேடு. நம்ம நாட்டில் சொல்றாங்களே, திருமணத்துக்கு முன்னாடியே தவறான உறவுலாம் வச்சுக்கலாம், அதெல்லாம் தப்பு ஒன்றும் இல்லை. அது கை தட்டுறவங்களாம் இருக்காங்க. நம்ம என்ன சொல்ல போறோம்? எது சரி என்று சொல்ல போகிறோம்? கள்ள தொடர்பு இன்னைக்கு ரொம்ப சகஜமா மாறிடுச்சு. இன்னைக்கு காலையில் கூட சொன்னேன், அது ஒரு ஃபேஷனா மாறிடுச்சு. சரியா? முன்னாடியெல்லாம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டுறது திருமணம் ஆகாதவங்க பேசின காரியம். இன்னைக்கு திருமணம் ஆனவன் அந்த மாதிரி தவறான உறவுகளை பத்தி பேசிட்டு இருக்கிறான். அவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு. அப்ப இது ரெண்டும் சேர்த்து ஆண்டவர் போட்டு, விபச்சாரங்களும் வேசித்தனங்களும். திருமணம் ஆனவன்லாம் யோக்கியமானவன் அல்ல. திருமணம் ஆகாதவன் தான் தவறு செய்கிறானா? இல்லைங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை பத்தி நான் விளக்கமா போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய ஒழுங்குகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எதுல எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? திருமண வாழ்க்கை அது பரிசுத்த விவாகம் என்று சொல்லி வேதம் அழைக்கிறது. அது உடன்படிக்கை என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளோ அற்புதமான ஒரு காரியம். அந்த உடன்படிக்கையிலே சாட்சியா இருக்கிறது யார்? ஆண்டவன் சொல்றார். 2 பேர் உடன்படிக்கை பண்றாங்க. திருமணத்துல கையெழுத்து போடுவாங்க. சரியா? திருமணத்துல வாக்கு கொடுப்பாங்க. நான் உனக்கு உண்மையா இருப்பேன், பிறர் முகம் பாராமல் உனக்கே மனைவியா இருப்பேன், உனக்கே கணவனா இருப்பேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுகிறார்கள். சாட்சி கையெழுத்து யார் போறான்னு பைபிள் சொல்லுது?
ஆண்டவர். வாசிக்கலாமா அதை? மல்கியா புஸ்தகம் 2வது மல்கியா பழைய ஏற்பாட்டில் கடைசி புஸ்தகம், 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க. அதான் தேவனுடைய ஒழுங்கு இதாங்க. சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகம் 1000 சொல்லலாம், இது தப்புன்னு சொல்லலாம், தப்பு இல்லைன்னு சொல்லலாம், இதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? நானும் நீங்களும் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள், ஆண்டவரை பின்பற்ற தீர்மானம் எடுத்த மக்கள். யார மாதிரி வாழணும்? அவருடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும். உலகத்தின் வார்த்தையின்படி நாம் வாழ கூடாது. சரியா? இந்த வசனத்தை வாசிக்கலாமா? மல்கியா 2:14. ஏன் என்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். யார் சாட்சி? அப்பா அம்மா இல்லை, கல்யாணத்துக்கு வந்து சாப்பிட்டுட்டு போனவங்க கிடையாது, கையெழுத்து போட்டோம், சாட்சி கையெழுத்து போட்டவங்க கூட கிடையாது. வேதம் சொல்கிறது, உன் இளவயதின் மனைவிக்கு சாட்சியா இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியும் ஆகி அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே சொல்றாரு. பாருங்களேன், அது என்னன்னா, உன் தோழி. தோழினா என்ன அர்த்தம்? ஃப்ரெண்டு தான் தோழின்னு சொல்லுவாங்க. முன்னாடி எல்லாம் ஒரு பெண்ணு போனா தோழி இருக்கும். சரியா? மனைவியே ஆண்ட தோழின்னு சொல்றாரு. அப்படிதாங்க இருக்கணும். கணவனும் மனைவி எப்படி இருக்கணும்? ஃப்ரெண்டு மாதிரி இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் அவள் யார்? ஃப்ரெண்டை கூட மாற்றிக்கலாம் அப்பப்ப. ஆனால் இந்த மனைவியை உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயேன்னு சொல்றார். சரி, அதுக்குள்ள நான் ரொம்ப போக விரும்பல. அப்ப மனைவியானவள் சிநேகிதியாய் போல இருக்கணும், ஃப்ரெண்டு மாதிரி இருக்கணும். அதே நேரத்தில் அவள் உடன்படிக்கை மனைவி. உடன்படிக்கைன்னா அதை முடிச்சுன்னு சொல்லுவாங்க. ஹோலையும் அதே வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, தொல்லக்கண்ணான்னு சொல்லி. சரியா? அதனால் முடிச்சு தான். நம்ம இதில் 3 முடிச்சு போடுவாங்க. ஏன் ஒரு முடிச்சு போடல? இவன் ஈஸியாக அவுத்து போடுவான்னு நினச்சாங்களோ தெரியல. சரி, அதனால் 3 முடிச்சு போட்டுவிட்டாங்க. அது முக்கியம் கிடையாது. ஆனால் எதுதான் முக்கியம்? எது முக்கியம்? வாக்கு தான் முக்கியம். திருமணத்திலே நாம் சபைக்கு முன்பதாக, ஜனங்களுக்கு முன்பதாக, தேவனுக்கு முன்பதாக என்ன கொடுக்குறோம்? வாக்கு கொடுக்குறோம். வாக்கு கொடுக்கும்போது அதில் நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையுள்ளவளாக இருக்க வேண்டும். போய் சொல்லணும். அப்போ ஒருவருக்கு ஒரு துரோகம் பண்ணலாமான்னா பண்ண கூடாது. தேவன் அதை எதிர்பார்க்கிறார். அப்ப இந்த காரியம், விபச்சாரம், வேசித்தனம், நம்ம என்ன பண்ணோம்? தீட்டு படுத்தும் என்று சொல்றோம். நல்லா புரிஞ்சுக்கணும். கொலை பாதகம். எத்தனை பேர் இங்க இருக்கிறவங்க கொலை பண்ணிருக்கீங்க? யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரியா? ஆனா பைபிள்ல கொலை எதை தான் சொல்லுது? சகோதரனிடத்துல காரணம் இல்லாமல் கோபித்து கொண்டால் கூட அது எதுக்கு சமம் தான் சொல்றார்? கொலைக்கு சமம். கோபம் கொலைக்கு சமங்க. கோபத்தை மட்டும் நான் அடக்கவில்லை என்று சொன்னான். ஆண்டவர் சொல்லுகிறார், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக உங்கள் கோபம் தனிய கடவுது. கணவன் மனைவிக்குள்ள கூட கோபத்தை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. கோபம் கசப்பா மாறும், அதுக்கப்புறம் அது எரிச்சலா மாறும், அதுக்கப்புறம் கொலையா மாறிடும். அதனால கோபத்தை ஆண்டவர் சொல்கிறார், சூரியன் கீழே போறதுக்கு முன்னாடி உன் கோபம் என்ன பண்ணிடணும்? தனிஞ்சிடணும் சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் பேசுகிறதற்கு, அந்த வசனம் எடுங்கப்பா, யாக்கோபுன்னு நினைக்கிறேன், இல்ல அதை வாசிக்கலாம். சரியா? மன்னிச்சுக்கோங்க. யாக்கோபு 1 அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வாசிக்கவா? யாக்கோபு 1 அதிகாரம், பின்னாடி வந்துங்க, 312வது பக்கம். பின்னாடி வந்துங்க, பின்னாடி 313வது பக்கம், 313வது பக்கம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நல்லா கவனிங்க. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதுக்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் அப்படி சொல்ற. 3 காரியம் சொல்ற. கேட்கறதுக்கு எப்படி இருக்கணும்?
தீவிரம்னா அதுதான் உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கும். நல்லா கவனிக்கணும். என்ன பேசப்படுகிறது, புரணி பேசுகிறத பற்றி தான் சொல்லலை, சரியா? புரணி பேசுகிற நம்ம என்ன பண்ண கேட்கவே கூடாது. ரோட்டில் ஒரு சண்டை நடந்துச்சுன்னா அதை வேடிக்கை பார்க்குற ஆட்களுக்கு தான் குஷி. அது ரொம்ப கேவலமான ஒரு பழக்கம். அவங்க பேசுகிற வார்த்தைகள்லாம் இவங்களுக்கு அப்படியே கைதட்டி ரொம்ப ஜாலியாக இருக்கும். அது ரொம்ப மோசங்க. அந்த மாதிரி கேட்குற சொல்ல நல்ல காரியங்களை என்ன பண்ணணும்? கேட்க வேண்டும். தேவனுடைய வசனத்தை நம்ம கேட்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கேட்கறதுக்கு தீவிரமாறு, பேசுகிறதுக்கு பொறுமையாயிரு. அவசரப்பட்டு பேசாத, அதான் அர்த்தம். அவசரப்பட்டு பேசினா வெட்கம் தான் பைபிள் சொல்லுது, நீதிமொழியில் வாசிக்க. அவசரப்பட்டு பேசக்கூடாது, பொறுமையாக இருந்து பேசணும். வீட்டில் சண்டையே காரணம் என்னதான்? அவசரப்பட்டு பேசுறது தான். ஒரு வார்த்தை பேசினா நான் 2 வார்த்தை பேசுறேன், 2 வார்த்தை பேசினா நான் 4 வார்த்தை பேசுறேன். இல்லை, அப்படி இல்லை. பொறுமையாக இருந்தோன்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோபிக்கிறதுக்கு என்னவா இருக்கணுமா? தாமதமாயிருன்னு சொல்றார். கோபிக்கிறதுக்கு தாமதமாயிருன்னா, கோபம் வந்துச்சுன்னா இன்னைக்கு கோபப்பட வேணா, நாளைக்கு கோபப்பட்டுக்கணும்னு நினைச்சா என்ன ஆயிரும்? அது கோபம் காணாமலே போயிடும். அது கொஞ்ச நேரம் தள்ளி போட்டா கூட காணாம போயிடும். ரொம்ப அழகான உதாரணம் சொல்றார். ஒரு அம்மா வீட்டுக்காரரோட 2 கணவனுக்கு மனைவி பயங்கர சண்டை. உடனே பாஸ்டர்கிட்ட போனாங்க. எங்களால் சண்டையை நிறுத்தவே முடியலைங்க அப்படி சொன்னோடனே பாஸ்டர் சொன்னாரு, சண்டை வர நேரத்தில் வாய்க்குள்ள தண்ணியை ஊற்றிரு, தண்ணியை வாய்க்குள்ள வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டேன். ஏன்னா வாய்க்குள்ள தண்ணி இருந்தால் என்ன பண்ண முடியாது? கத்த முடியாது. துப்பி புள்ளான்றியா? கத்த முடியாது. அப்போ பாஸ்டர் சொன்னார், வாய்க்குள்ள தண்ணி வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டேன். ஸோ அப்படியே வச்சதுனால அது சண்டை போட முடியாமல் போயிடுச்சு. கொஞ்சம் லேட்டானோடனே கோபம்லாம் மறைஞ்சிருது. ரொம்ப அழகான ஒரு அப்போ கேட்கறதுக்கு தீவிரமாயிரு, பேசுகிறதுக்கு பொறுமையாயிரு, கோபிக்கிறதுக்கு தாமதமாயிருன்னு சொல்ல. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், சரியா? சரி, மார்க் 7வது அதிகாரம் வந்துடலாம். கொலை பாதகத்தை பற்றி தான் நம்ம பேசுவோம். ஒருவேளை நம்ம கத்தி எடுத்து யாரையும் குத்தி உயிரை எடுக்கிறதெல்லாம் நம்மளால் முடியாது, நம்ம செய்கிறது கிடையாது. ஆனால் கோபம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா கொலையா மாறி. அதாவது கட்டின மனைவியை கொலை செய்யறவங்க இருக்கிறாங்க, கட்டின புருஷனை பெண்கள் கொலை செய்யறதுன்னு இந்த நாட்டில் நிறைய கேள்விப்படுறோம். சொந்த பிள்ளைகளை கொலை பண்றவங்களும் இருக்காங்க. ஏன், எப்படி அதெல்லாம் செய்ய முடியுதுன்னா, அது ஒரு நாளில் உண்டானது இல்லைங்க. கோபம் கோபம் உள்ள வச்சு 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 அது எரிச்சலா மாறி அது அப்படியே. நம்ம பைபிளில் ஒரு உதாரணம் இருக்கு இல்லையா? காயின் என்ன பண்ணான்? தன் சகோதரனை கொலை செய்ய. ஆண்டு சொல்றாரு, ஏன் உன் முகநாடி வேறுபட்டது? உன் முகமே மாறிடுச்சு. ஏன் உனக்கு எரிச்சல் ஏற்பட்டது? அப்ப எரிச்சல் வந்துருச்சு, அவன் முகம் மாறிடுச்சு. ஆண்டு சொல்றாரு, வேணாப்பா, நீ நன்மை செஞ்சனா உனக்கு என்ன இருக்கு? ஆசீர்வாதம் உண்டு. நீ எரிச்சல் படாதுன்னு சொல்றாரு. ஆண்டு சொல்றதை கேட்கல, எரிச்சலை உள்ளுக்கு வச்சுட்டே இருந்தான். ஒரு நேரம் வந்துச்சு, தம்பி என்ன பண்ணிட்டான்? கொலை பண்ணான். முதல் கொலை வேதாந்த கொலை நடந்தது. இப்ப கொலை பாதகம் ரொம்ப முக்கியம். 22 வசனம் நேரம் ஆயிடுச்சு. களவு, திருடுங்க. இன்னைக்கு திருடு ரொம்ப சாதாரணமாக நடந்துட்டு இருக்கு. ரொம்ப ஈஸியா ஒரு கத்திரிக்காய் வாங்குறப்ப கூட ஒரு கத்திரிக்காய் தூக்கி உள்ளுக்கு போடுற பழக்கம் சிலருக்கெல்லாம் உண்டு. கடைக்கு போனால் ஒரு சின்ன பொருளை தூக்கிட்டு வரணும். அந்த பழக்கம் வேண்டாம். தேவன் அதை வெறுக்கிறவராக இருக்கிறார். ரொம்ப சாதாரணமாக இந்த உலகத்தில் இருந்தாலும் நானும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? திருட கூடாது. ஒருத்தனுடைய பொருள் கீழே கிடந்தா கூட அதை எடுக்காதீங்க, வேண்டாம், நமக்கு வேண்டாங்க, அது எனக்கு தேவையில்லைன்னு நம்ம சொல்ல பழகணும். அது என்னுடையது இல்லை, யாரோ ஒருத்தருடைய பொருள், அது எனக்கு என்ன தேவை இல்லைன்னு சொல்ல பழகணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். களவு, பொருளாசை. இப்போ பொருளாசை இருந்தாலே திருட்டு வந்துடுங்க. பொருள் மேல ஆசை. பொருள் நமக்கு தேவையா தேவையில்லையா? பொருள் தேவைதான். ஆனால் பொருள் ஆசை என்னல்ல, தேவை இல்லை. இன்னொருத்தர் ஒரு பொருள் வாங்கிட்டா நானும் பொருள் வாங்கணும், அந்த ஆசை நமக்கு தேவையே கிடையாது. நான் வேகமாக போயிடுறேன், அப்புறமா நீங்கள் மெதுவாக வாசித்து பாருங்க. துஷ்டத்தனங்கள் அப்படி சொல்லியிருக்கு. துஷ்டம் அது எப்படி வேற வார்த்தையில் சொல்றதுன்னு தெரியல. அதாவது கெடுதல் செஞ்சிட்டே இருக்குது. அடுத்தவனுக்கு ஏதாவது கெடுதல், ஏதாவது அடுத்தவனை வேதனைப்படுத்துகிற ஒரு காரியம், அடுத்தவங்களுக்கு பிடியம் இல்லாத காரியத்தை செய்கிற சில குணங்கள் சிலருக்கு உண்டுங்க. 2 பேர் சந்தோஷமா சிரிச்சிட்டாங்கனாலே இவனுக்கு என்ன பண்ணாது?
பொறுக்காது. ரொம்ப சிரிக்கிறாங்களே, நல்லா இல்லையே, இவங்க சிரிக்கக்கூடாதே அப்படின்னு சொல்கிறவங்களே இருக்காங்க. திட்டம் பண்ணி கலவரத்தை உண்டு பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. அதாங்க துஷ்டத்தனம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுங்க. 2 பேர் ஆண்டு சொல்கிறாரு, சந்தோஷப்படுறவங்களுடனே என்ன பண்ணுங்க, சந்தோஷப்படுங்கள், அழுகிறவங்களுடைய என்ன பண்ணுங்க, அழுங்க. அந்த குணம் தாங்க நல்ல குணம். 2 பேர் அழுகிறாங்களா, நம்மளும் சேர்ந்து என்ன பண்ணலாம், அழுகலாம். 2 பேர் சந்தோஷப்படுறாங்களா, நம்மளும் சேர்ந்து அவங்களோட என்ன பண்ணணும், சந்தோஷப்படணும். ஸோ மற்றவங்க சந்தோஷப்படுகிறது தான் என்னுடைய சந்தோஷமாக மாற வேண்டும். துஷ்டத்தனம் இருக்கக்கூடாது. பெருமை, அதை நமக்கு சொல்ல, பெருமை நமக்கு கூடாதுங்க. பெருமைனா என்னங்க, லேசாக சொல்லிட்டு போயிரு, தான் உயர்ந்தவன். இன்னொரு அதுக்கு நேர் எதிர்ப்புறமாக பார்த்தா மற்றவனை தாழ்வாக பார்க்கிற பார்வை. சரியா? அடுத்தவனை மதிக்காத ஒரு மனப்பான்மை, ஏளனமாய் மற்றவர்களை பார்க்கிறது, மற்றவனை மதிக்காத ஒரு மனப்பான்மை, தன்னை ரொம்ப உயர்வாக எண்ணிக்கொள்வது, மற்றவன் சொல்லுகிறதை கேட்க மறுப்பது, கீழ்ப்படிய மறுப்பது தான் பெருமையின் அடையாளங்களாக இருக்கிறது. அதெல்லாம் நமக்கு கூடாது. சரியா? வன்கண் அப்படி சொல்லி மன்னிக்கணும், துஷ்டத்தனம் நான் விட்டுட்டேனோ, பெருமைக்கு வந்துட்டேன், துஷ்டத்தனத்துல தூஷன். கபடு, கபடுன்னு சொன்னால் ஒரு கள்ளத்தனமாகவே நடக்குது. அதாவது என்ன சொல்றது, உண்மையற்ற தன்மைங்க. கபடுன்னு சொன்னால் உண்மையற்ற தன்மை, கலப்படமாக இருக்கு கபடு. அதான் உண்மையற்ற தன்மை, நம்பவே முடியாதுங்க. அவங்கள நம்ப முடியாது. கபடு அவங்களுக்குள்ள இருக்கு. சரியா? அவங்க உள்ளத்தில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுகிறவர்களாக இருப்பார். காம விகாரமும் அப்படி சொல்றார். இது ரொம்ப மோசமான இந்த உலகத்தில் இருக்கிறது. தாயை கூட தாயாய் பார்க்க முடியாத கேவலமான மனிதர்கள் இருக்காங்க. குழந்தையா பார்க்க முடியாத கேவலமான மனிதர்கள் இருக்காங்க. இன்னைக்கு அது பெருகி போச்சு. காரணம் என்னன்னா, இவன் அசுத்தமானதை பார்த்து பார்த்து யோசித்து அவன் மண்டை ஃபுல்லா என்னதான் இருக்கு, அசுத்தமான. அப்ப அவன் கண்கள் காம விகாரமாக இருக்கிறது. எதையுமே ஒழுக்கத்தோடு கூட பார்க்க முடியாத ஒரு மனிதன். இதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு காரியம். இது நம்ம மைண்ட்ல வர முடியுமா? வர முடியுங்க. நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா நம்மளும் அதே மாதிரி மாற முடியும். காம விகாரம், வன்கண். இன்னொருத்தர் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்காது, வன்கண். கருணாக்குன்னு சொல்லுவாங்கல்ல, சரியா? வன்கண் ரொம்ப மோசமான ஒரு காரியம், அடுத்தவனை கெடுக்கிற ஒரு காரியம். தூஷணம் அதாவது மற்றவனை கேவலமா பேசுகிறது, அவனை தூஷித்தல். உண்மையே இருக்காதுங்க, உண்மையே இருக்காது. ஆனா அவனை பத்தி தெரியுமா அப்படி சொல்லி கதையை கட்டி விடுறது, எதையாவது தூவி விட்டுட்டு போயிடுறது, அதெல்லாம் பயங்கரமான ஒரு காரியம். தூஷணம். பெருமையை பத்தி சொல்லிட்டேன். மதிக்கேடும் புறப்பட்டு வரும். சரியா? நான் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சுறேன். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வந்துருங்க. இருபத்தி 1வது அதிகாரம் வந்துருங்க. பைபிளில் கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. சரி, இதெல்லாம் தீட்டுன்னு சொல்லி பார்த்தோம். தீட்டுன்னா என்ன? அசுத்தம். அசுத்தமா இருக்கிறவங்களே யாரும் தொட மாட்டாங்க, ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த மாட்டார். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது இந்த வசனம் சொல்லுதுங்க. 21:8. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அப்படி சொல்லி எங்கதான் அவங்களுக்கு பங்கு? அக்னி கடல்ல, அதாவது நரகத்துல தான் அவங்களுக்கு பங்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம சர்ச்சுக்கு வர்றதுனால, ஞானஸ்நானம் எடுத்துட்டதுனால நான் கிறிஸ்தவன், நான் பரலோகத்துக்கு போறேன்னு நினைச்சுக்கிறாதீங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் அது நம்ம என்ன பண்ணும்? தீட்டுப்படுத்துமானால் தேவன் நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த தொட்டிக்குள்ள இங்க தொட்டி இருக்கு, நிறைய பேருக்கு தெரியாது நினைக்கிறேன். இது ஞானஸ்நான தொட்டி.
இந்த தொட்டிக்குள்ளே இறங்கி ஏறிட்டா தண்ணியில் நனைஞ்சிட்டா பரலோகத்துக்கு போயிடலாமா? அப்போனா தான் ரோட்டில் போகிறவன எல்லாத்தையும் முக்கி விட்டுடலாமே பரலோகத்துக்கு போகிறது. நல்லா புரிஞ்சுங்க. நான் இது மாறினதுக்கு அடையாளம் தான் எது? ஞானஸ்நானம். நல்லா புரிஞ்சு, மாறினதுக்கு தான் அடையாளம் ஞானஸ்நானம். நான் பாவத்துக்கு மறிச்சிட்டேன், கடவுளுக்காக இனிமேல் வாழப்போகிறேன் என்று அறிக்கை செய்கிறவன் தான் ஞானஸ்நானத்தில் சாட்சி எடுக்கிறான். ஞானஸ்நானத்தில் சாட்சி இட்டவன் பரலோகத்துக்கு போறவன் கிடையாது. நல்லா புரிஞ்சு, பரலோகத்துக்கு போகிறவன் தான் சாட்சியிட வேண்டும். அப்ப நம்ம வாழ்க்கையை சோதிச்சு பார்க்கணுங்க. இதாங்க ஆண்டவர் அந்த சொல்றார். மார்க் 7வது அதிகாரம் இந்த 14ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கிறப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் அப்படி ஆரம்பிக்கிறார். என்ன ஆரம்பிக்கிறார்னா, எல்லாரையும் வாங்க பக்கத்துல வாங்கன்னு சொல்லி கூப்பிடுகிறார். கூப்பிட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். உணரும்னா என்ன சொல்றாருன்னா, நீ பாட்டுக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காத, உணர்வடைந்து கொள். நம்ம சர்ச்சுக்கே 100 வருஷம் நீங்கள் வந்தாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம வாழ்க்கை யாருக்கு பிரியமாக இருக்கணும்? அவருக்கு பிரியமாய். தவறுகள் உண்டு, அங்கங்கே நம்ம விழுந்து போகலாம். ஆனால் வருத்தம் இருக்காங்க. ஆண்டவரே நான் மதியீனமாக நடந்துட்டேன், மதியீனமாக கோவப்பட்ட ஆண்டவரே, இந்த உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செஞ்சுட்டேன் ஆண்டவர் சொல்லி உடனடியாக ஆண்டோடைய சமூகத்தில் போய் உண்மையான வருத்தத்தோடு என்ன பண்ணணும்? மனம் திரும்ப வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்கும்பொழுது ஆண்டவர் மன்னிக்கிறார், இல்லைன்னு சொல்லல. ஆனால் வாழுவது தவறான வாழ்க்கை, ஆனால் வெளியில நான் நல்ல பிள்ளை மாதிரி நடந்து கொண்டிருப்பேனே, ஆனால் ஆண்டருக்கு தெரியுமா? தெரியாதா? பாஸ்டருக்கு தெரியாது, விசுவாசிகளுக்கு தெரியாது, மற்றவங்களும் நல்லவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போ, உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, தீட்டுப்படுத்தக்கூடாது நம்முடைய வாழ்க்கை. சாப்பிட்றதுல தீட்டு இல்லைங்க, உள்ள போறதுல தீட்டு இல்லைங்க, உள்ளேருந்து வெளியே வருகிறதான் மனுஷனை தீட்டுப்படுத்து. நம்ம எப்படி வாழுகிறோம் என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம். நம்ம வாழ்க்கையை யோசித்து பார்க்கலாம். சரி, யாரையும் பயமுறுத்துறதுக்காகலாம் பேசல, ஆனால் நம்ம வாழ்க்கையை செக் பண்ணணுமா வேணாமா? செக் பண்ணுங்க. என் வாழ்க்கையை நான் செக் பண்ணுங்க. எங்கேயாவது கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால் நான் அதை உடனடியாக சரிப்படுத்த வேண்டும். அதை தான் தேவன் விரும்புகிறார். நம்ம பாவமே செய்யாதவங்க சொல்லி ஆண்டவரெல்லாம் நம்பல. நம்ம பாவத்தில் விழுந்து போகக்கூடியவர்கள் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் பாவத்திலே விழுவது வேறே, பாவத்திலே வாழ்வது வேறே. பண்ணி எங்க வாழும்? சகதியில் வாழும். ஆடு சகதியில் விழுமா விழாதா? அது தவிர நேரத்தில் மடத்திரமா எங்கேயாவது தவிச்சுன்னா பொத்துன்னு சகதிக்குள்ள விழுந்துடும். ஆனால் சகதிக்குள்ள கிடக்குமா? கிடக்காது. ஏன் கிடக்காது? அதோடைய குணம் அது கிடையாதுங்க. அது சுத்தமாக இருக்குதான் விரும்பும். ஆனால் பண்ணி ஏன் சகதிக்குள்ளே கிடக்குது? அதோடைய குணமே அதுதாங்க, சகதியை தாங்க விரும்பும். அப்போ நான் பாவத்தை விரும்புவேனே ஆனால், பாவத்திலே வாழுவேனே ஆனால், நான் இன்னும் மாறவில்லை என்பதுதான் அடையாளம். பண்ணிய மாறி இருந்த என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஒரு ஆட்டுக்குட்டியை போல நம்மை மாற்றுகிறார். அதான் கிறிஸ்தவம், அதுதான் பைபிள் சொல்கிற காரியம். நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கா? அனுதினமும் மாறிட்டே இருக்கணும். மனுஷன்றதுனால விழுந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சைக்கிள் ஓட்டினா நம்ம என்னைக்காக கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மனுஷனாய் வாழும் பொழுது விழுந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் தேவன் அதை மன்னிக்கிறார். ஆண்டவரே, என்னைக்கா சைக்கிளில் விழுந்துட்டு அங்கேயே படுத்து கிடப்போமா? என்ன பண்ணுவோம்? உடனே எந்திரிச்சு எல்லாம் தொடச்சிட்டு வேகமாக ஒன்றுமே விழாத மாதிரி என்ன பண்ணிடுவோம்? சைக்கிள் ஓட்டுவோம். எந்திரிக்கணுங்க. விசுவாசி விழுந்தாலும் எழுந்திருக்க வேண்டும். மன்னிப்பு கேட்டுட்டு உடனடியாய் மறுபடியும் ஆண்டுக்காய் பிரியமாய் வாழ வேண்டும். ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடலாமா? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், ஆண்டவர்கிட்ட மட்டும் சொன்னால் போதும். மற்றவங்களை நியாயந்திருக்க வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையை மட்டும் நம்ம பார்ப்போம். என் வாழ்க்கை எப்படி இருக்கு, நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படி மட்டும் பார்க்கலாம். ஏன்னா தேவன் என்னிடத்துல என் வாழ்க்கையை மட்டும்தான் கணக்கு கேட்பார். நான் நல்லவனா இருக்கேனா? என் சிந்தை எப்படி இருக்கு? திருமண வாழ்க்கையில் என்னுடைய உண்மை எப்படி இருக்குது? கோபம், எரிச்சல், பொறாமை, பெருமை, அநேக காரியங்கள் படித்தோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்கலாம். எங்கேயா தவறு இருக்குன்னு நினச்சோன்னா உடனடியாக ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் நல்லவன் தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் என் வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்கு ஆண்டவரே, எனக்கு மன்னிச்சிருங்க, நான் மாறணும், உங்களை மாதிரி மாறணும், நீர் விரும்புகிறபடி என் வாழ்க்கை இருக்கணும், தீட்டுகள் என் வாழ்க்கையை விட்டு நீங்கணும் ஆண்டவரே,
தீட்டில்லாத சுத்த வாழ்க்கை எனக்கு தார ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை எங்களுக்கு தெளிவாய் கொடுத்திருக்கிறீர். அதை கவனமாய் செவி கொடுத்து உணர்வடையுங்கள் என்று சொல்லி எங்களை எச்சரித்திருக்கிறீர். இந்த மாதிரி அசுத்தமான வாழ்க்கையுள்ளவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது, எரி நரகம்தான் அதனுடைய பங்கு என்று சொல்லியும் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர். அன்றைய எங்களையே நாங்கள் ஏமாற்றி விடாதபடிக்கு உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க ராஜா. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்காய் ஜெபிக்கிறேன். எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த நாளிலே அநேகரை நீர் கொண்டு வந்ததுக்காக நன்றி. நாங்கள் உமக்கு பிரியமான ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. எல்லாவற்றையும் உடைய கருத்தில் எடுக்கிறோம். பொறுப்படுத்தக்களும் வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தா என்னை தூக்கி எடுத்தா இயேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறே, மென்மேலும் நேசிக்கிறே. அக்கரையில் நான் என்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் என்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். எல்லாருக்கும் நன்றி.